விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். முன்னாள் அரசே, இவை அனைத்தும் நமது ஒப்பந்தத்தில் ஏற்கனவே இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இதை பின்பற்றியே ஆக வேண்டும். ஆமா முன்னாள் அரசே, இப்ப புலம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை. நடங்க, வேக வேகமா நடந்து கப்பல் ஏறுங்க. அட பாவிகளா, உங்களை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா. அங்கிருந்து நான் தப்பித்து வந்தால் நிச்சயம் உங்களை என் கைகளாலே நான் கொல்லுவேன். காவலர்களே, மேலும் தாமதமின்றி அவரை அழைத்துச் செல்லுங்கள். அடே விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்கடா. தலைமை காவலரே, இந்த அரசருடைய 100 நாட்களும் முடிந்து விட்டதே. இவ்வளவு சீக்கிரமாக முடியும் என்று தெரிந்திருந்தால் இன்னும் ஒரு 100 நாட்கள் இவருக்கு சேர்த்தே கொடுத்திருக்கலாம். இப்பொழுது பாருங்கள், நாம் தேவையின்றி இன்னொரு அரசரை தேட வேண்டியதாயிற்று. ஒரு அதிகால பொழுதுல கோமதி தன்னுடைய காதலனுக்காக மரத்தடியில காத்துக்கிட்டு இருந்தா. என்ன கோமதி, சற்று முன்னதாகவே வந்துவிட்டது போல் தெரிகிறது. என்னை காணாத ஏக்கமா? நான் முன்னதாக ஒன்றும் வரவில்லை. நீதான் சற்று தாமதமாக வந்திருக்கிறாய். கடல் கடந்து வேலைக்காக செல்லப் போகிறாய். அதற்காக என்னிடம் விடை பெற்று செல்லும் நேரத்தில் கூட தாமதம் தேவைதானா? கோபத்திலும் நீ அழகுதான். உன் கோபத்தை சற்று குறைத்துக்கொள். என் தாமதத்திற்கு காரணம் உண்டு. இதோ அதிசய வாடாமலர். இந்த மலர் உன் கைகளில் இருக்கும் வரை என்னை பற்றின எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. நான் நன்றாக இருந்தால் இந்த பூவும் நன்றாக இருக்கும். நிச்சயம் உனக்கு வாக்களிக்கிறேன். இந்த பூவை ஒருபொழுதும் நான் வாடவிட மாட்டேன். இப்பொழுது எனக்கு விடை கொடுத்தால் நான் இங்கிருந்து புறப்படுவேன். பத்திரமாக சென்று வாருங்கள். இங்கு உங்களுக்காக ஒரு உயிர் எப்பொழுதும் காத்திருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் காதலிக்கிட்ட இருந்து விடை பெற்று தன்னோட கடல் பயணத்தை தொடங்குறான். கடினமான அந்த கடல் பயணத்துல ஏகப்பட்ட எதிர்ப்புகளையும் இயற்கை சீற்றங்களையும் கடந்து போனாலும் ஒரு பெரிய புயல்ல சிக்கி அவங்களோட படகு கவுந்து மணிகண்டனும் 2 நாட்கள் கடல்ல தத்தளிச்சு ஒரு வழியா முன்ன பின்ன தெரியாத ஒரு தீவோட கரையில கரை சேர்றான். ஒரு நாள் முழுக்க மயக்கத்துல இருந்து கண் முழிச்ச அவனுக்கு பயங்கரமா பசிக்குது. ஏதாவது உணவு கிடைக்குமாங்கிறத தேடி அந்த தீவுக்குள்ள நடந்து போறான். இது ஏதோ சாதாரண தீவாக இருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இங்கு மக்கள் வசிப்பது போல் தெரிகிறது. நிச்சயம் எனக்கு இங்கு உணவு கிடைக்கும். ஆனால் இறைவா, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. எப்படி என் உடம்பை நான் நகர்த்தி செல்கிறேன் என்றே தெரியவில்லை. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்ந்து போன மணிகண்டனுக்கு முன்னால ஒரு பாறை மேல உணவு இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட போகும்போது ஒரு குரல் அவனை தடுத்து நிறுத்த, தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. உன் கைகளில் இருக்கும் அந்த உணவை எனக்கு கொடுப்பாயா? இல்லை, அது சரி, இந்தாருங்கள் பாட்டி, சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருந்த அந்த உணவை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றான். இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கவனிச்ச அந்த நாட்டோட 2 மந்திரிகளும் மணிகண்டன் கிட்ட போறாங்க. அரசே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வணக்கம் அரசே. என்ன கூறுகிறீர்கள்? நான் அரசனா? நீங்கள் ஏதோ தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று எண்ணுகிறேன். நான் சாதாரண வழிபோக்கன். எனது வேலைக்காக சென்று கொண்டிருந்த போது எனது படகு கவிர்ந்து நான் சுழலில் சிக்கி இங்கு கரை ஒதுங்கினேன். உணவை தேடித்தான் உங்கள் நகரத்திற்குள் நுழைந்தேன். உங்களை பார்த்தாலோ அரசாங்கத்தில் ஏதோ பெரிய இடத்தில் வேலை செய்வது போல் தெரிகிறது. இருப்பினும் என்னை எதற்கு அரசர் என்று அழைத்தீர்கள்? ஐயோ அரசே, உங்களுக்கு விஷயமே புரியலை. இன்னையிலிருந்து நீங்கள் தான் இந்த நாட்டோட அரசர். எங்கள் நாட்டோட சட்டப்படி வெளியிலேருந்து யாராவது இந்த நகரத்துக்குள்ளே வந்து மக்களுக்கு உதவி செஞ்சால் அடுத்து வரப்போகிற 100 நாட்களுக்கு அவங்க இங்கே அரசராக இருக்கணும். அதுதான் எங்கள் நாட்டோடைய சட்டம். ஆம் அரசே, உங்களுக்கு அனைத்து வித அதிகாரமும் சகல போக விருந்தும், உங்களுக்கென்று மாட மாளிகையிலும் அதில் வேலை செய்ய 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களும், பிறகு உங்கள் பாதுகாப்புக்கென்றி ஆயிரக்கணக்கான வீரர்களும் உள்ளார்கள் அரசே. இதெல்லாம் எவனுக்கு வேண்டும்? இப்பொழுது நான் இருக்கும் பசியில் மாண்டு விடுவேன் போல் தெரிகிறது. அந்த சகல போக விருந்தை அனுபவிக்க வேண்டும். இவர்கள் உண்மையை தான் சொல்கிறார்களா, இல்லை இவர்களால் எனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா? ஐயோ, என்னால் சிந்திக்க கூட முடியவில்லையே. பசி குடலை கிள்ளுகிறது. சரி, என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம். இதோ பாருங்கள், நான் உங்களுடன் வருகிறேன். எனக்கு இன்னும் சற்று விளக்கமாக கூறுங்கள். முதலில் உணவு எங்கு கிடைக்குமோ அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள். உத்தரவு அரசே, அவ்வாறே ஆகட்டும். வாங்க, இந்த பக்கமாக வாங்க.
நம்ம வேக வேகமாக நம்ம அரண்மனைக்கு போனால் அங்கே நமக்கு அறுசுவை விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி உணவுக்காக அவங்க சொன்னதுக்கு சம்மதிச்சு அவங்க கூட போன மணிகண்டன் உணவு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை கேட்டு தெரிஞ்சு அவங்களோட ஒப்பந்தத்துக்கும் சம்மதிக்கிறான். நீங்கள் ஒப்புக்கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அரசே. ஆமாம் அரசே, நீங்கள் ஒத்துக்கிட்டது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் என்னென்னலாம் பண்ண போறீங்கன்றதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அரசே. தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. நீங்கள் கூறியதற்கு என்ன பொருள்? அது வந்து அரசே, அது ஒன்றுமில்லை அரசே. உங்களின் நல்லாட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை அவர் பார்க்க ஆசைப்படுகிறார் என்று கூறுகிறார் அரசே. சரி, இருக்கட்டும். நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். முதலில் நான் ஓய்வெடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய அறையை காட்டுங்கள். அதன் பிறகு நாட்களும் கடந்து போகுது. மணிகண்டனும் அவனுடைய சகல போக அரண்மனை வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அனுபவிக்கிறான். ஒரு நாள் ஊருக்குள்ள நகர்வலம் போகும்போது அவனுக்கு முதல்ல அந்த தீவில் உதவி செஞ்ச பாட்டி அவன்கிட்ட வந்து பேசுறாங்க. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? எனக்கு நீ உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அரசராயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அடடே பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? இதோ உங்களால் தான் நான் அரசராயிருக்கிறேன். இந்த சகலபோக வாழ்க்கையை நன்கு அனுபவிக்கிறேன். என்ன 100 நாட்களில் இந்த சலுகைகள் எல்லாம் முடிந்துவிடும் என்னும் பொழுதுதான் சற்று மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது. நீ நன்றாகத்தான் அனுபவிக்கிறாய். ஆனால் உனது குடிகள் இங்கு வாடுவது உனக்கு தெரியவில்லையா? சரி, அது இருக்கட்டும். இந்த 100 நாட்கள் முடிந்தவுடன் உன்னை எங்க அனுப்பப் போகிறார்கள் என்று கேட்டாயா? ஆம், ஏதோ இங்கு பக்கத்தில் இருக்கும் தீவிற்கு என்னை நாடு கடத்தி விடுவார்களாம். அதன் பிறகு நான் இந்த நாட்டிற்குள் வரக்கூடாதாம். ஆமாம், உண்மைதான். ஆனால் அந்த தீவு மனிதர்கள் வாழ தகுதியற்றது. அங்கு சென்றவர்கள் இதுவரை யாரும் திரும்பவில்லை. அதோ உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்களே 2 காவலர்கள். அவர்கள் உனது பாதுகாப்புக்கென்று நீ நினைக்கிறாயா? நீ எங்கும் தப்பித்து விடக்கூடாது என்றுதான் அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். என் பசி ஆற்றிய உன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உன்னிடத்தில் கூறுகிறேன். இங்கிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று பார். எங்கள் தலையெழுத்து இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு சாக வேண்டும் என்பதுதான். உனக்கு அது வாழ்க்கையை அனுபவிக்க 100 நாட்கள் உள்ளது. இங்கு வாழும் மக்களுக்கு அப்படி ஒரு சலுகையும் இல்லை. காலம் முழுக்க துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து சாக வேண்டியதுதான் இவர்களின் தலையெழுத்து. அந்த பாட்டி சொன்னது எல்லாத்தையும் கேட்டு மொத்தமாக குழம்பி போய் நின்றுட்டு இருந்தான் மணிகண்டன். அந்த பாட்டி சொன்னது எல்லாத்தையும் மண்டைக்குள்ள திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்த மணிகண்டனுக்கு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் ஊர் மக்களுடைய கோரிக்கைகளை அரசர் கேட்குறாருன்னு ஊருக்குள்ள தண்டோரா போட வச்சான். அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை இருந்த ஊர் மக்கள் நேரடியாக அரசரை சந்திச்சு அதுக்கான தீர்வையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன தலைமை மந்திரியாரு, இந்த அரசர் முட்டாள்தனமாக எதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னமா இந்த நாட்டோட நிரந்தர அரசர் மாதிரி ஊர் மக்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்க போறேன்னு கூட்ட வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. இதுவரை அரசராக இருந்த அனைவரும் அவர்களுடைய சகலபோக வாழ்க்கையை அனுபவித்து இங்கிருந்து 100 நாள் முடிந்தவுடன் கிளம்புவார்கள். இவரும் அதே போல்தான் இவ்வளவு நாட்கள் சகல வாழ்க்கையும் அனுபவித்தார். திடீரென்று இன்று அவருக்கு என்ன ஆயிற்றது என்று எனக்கு தெரியவில்லை. இதை இப்படியே விடக்கூடாது. இவர் மேலே நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட சிறப்பு படையை அவருக்கு நெருக்கமே இருக்க வைங்க. அந்த சிறப்பு காவல் படை இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த நாட்டுக்குள்ளே நீண்ட நாளைக்கு நம்மளோட சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற முடியுது. நீங்கள் கூறுவதும் சரிதான். ஒருவேளை அந்த தீவை பற்றி தெரிந்து நம்மை திசை திருப்பி விட்டு இங்கிருந்து தப்பிக்க கூட இவ்வாறு செய்யலாம். இன்றே அவருடைய காவலை நான் இன்னும் அதிகரிக்கிறேன். இப்படி அரசரோட கவலை ஒரு பக்கம் அதிகரிச்சாலும் அரசர் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு நன்மையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படியே தொடர்ந்து 100 நாட்களும் முடிவுக்கு வருது. அரசர் ரொம்ப சந்தோஷமா அந்த தீவை விட்டு கிளம்ப தயாராகிறாரு. இதை பார்த்த 2 மந்திரிகளுக்கும் எதுவுமே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் எந்த அரசரும் இவ்வளோ சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பினதே கிடையாது. மந்திரியார்களே, உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் இந்த அரிய வாய்ப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றிகளா? நன்றி முன்னாள் அரசே. எங்களுக்கு இது புதிதாக இருந்தாலும் உங்களுடைய நல்லாட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அரசே. ஆம் அரசே, நீங்கள் மிகவும் நன்றாக ஆட்சி புரிந்தீர்கள். மக்களின் நலனை அறிந்து அவர்களுக்கு சேவை செய்தீர்கள். உங்களுடைய சகல வாழ்க்கையையும் துறந்துவிட்டு மக்களின் பணியே முக்கியம் என்று இரவு பகல் பாராமல் உழைத்தீர்கள். இருப்பினும் உங்களை அந்த தீவிற்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் நாட்டின் சட்டம். அதுபடிதான் நாங்கள் நடக்கப் போகிறோம். முதல் முறையாக இதை நாங்கள் ஒரு அரசரிடம் கூறுகிறோம்.
எங்களை மன்னித்து விடுங்கள் அரசே. என்னையும் மன்னித்து விடுங்கள் அரசே. இது எங்கள் நாட்டின் சட்டத்திற்காக தான் நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய கடமை உணர்ச்சியை கண்டு நான் மிகவும் வியப்படுகிறேன். நீங்கள் மன்னிப்பு கூற வேண்டாம். எனது மனதில் இன்னும் நீங்கள் உயர்ந்த இடத்திலேயே இருக்கிறீர்கள். எனக்கு விடை தாருங்கள். இப்படி மணிகண்டன் என்னதான் நல்லாட்சி கொடுத்தாலும் அவனை அந்த தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் மணிகண்டன் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறான். இது எதுவுமே புரியாம ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க 2 மந்திரிகளும். மணிகண்டன் அந்த தீவுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பல மாதங்கள் கழிச்சு அந்த 2 மந்திரிகளுக்கும் எதிரி நாட்டு அரசர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. மந்திரியார்களே, எங்கள் அரசர் உங்களுக்காக இந்த பொருள் எல்லாம் பரிசாக அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி ராஜ மரியாதையுடன் அழைத்து வரவும் உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் விருப்பம் தெரிவித்தால் இப்பொழுதே நம் பயணத்தை துவங்கலாம். அந்த 2 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தாலும் அந்த தூதுவன் கூட போக சம்மதிக்கிறாங்க. அதன் பிறகு பயணம் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு வராங்க. அந்த தீவுக்குள்ள மனிதர்கள் செல்வ செழிப்போடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த தீவில் தான் அவங்க 100 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அரசர்களை இங்கே கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா இருந்த அந்த நிலம் இப்போ இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த நாட்டோடைய அரசர் அவங்கள வரவேற்க கரையிலே காத்துக்கிட்டு இருந்தாரு. அரசே, நீங்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறீர்களா? அப்பாடி, இப்பொழுதுதான் என் மனம் சற்று சாந்தமாக இருக்கிறது. உங்களை நினைத்து நான் மிகவும் வருத்தப்பட்டேன் அரசே. ஆனால் இது எப்படி சாத்தியம் அரசே? நீங்கள் கையில் எதுவுமின்றி தனி ஒரு நபராக இங்கு வந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கட்டியமைக்க முடியும்? நான் வந்து இங்கு கட்டியமைக்கவில்லை மந்திரியாரே. நான் வருவதற்கு முன்பே இங்கு கட்டியமைத்து விட்டேன். என்ன கூறுகிறீர்கள் அரசே? எனக்கு எதுவும் விளங்கவில்லையே. வாருங்கள், நாம் அரண்மனைக்கு செல்வோம். செல்லும் வழியிலே நான் உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். ஒரு நாள் நான் நகர்வலம் செல்லும் பொழுது அங்கு நான் முதல் உதவிய மூதாட்டியை கண்டேன். அவள் கூறித்தான் இந்த தீவு மனிதர்கள் வாழவே தகுதியற்றது என்பதை அறிந்தேன். பின்பு என்னுடைய நீண்ட யோசனைக்கு பிறகு நான் 2 பிரச்சனைகளை கண்டேன். 100 நாட்கள் நான் இன்பமாக இருந்து இந்த தீவிற்கு வந்து என் உயிரை நான் துறக்க வேண்டும். ஆனால் உங்கள் நாட்டு மக்களோ நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் இன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இதை 2ற்கும் ஒரே தீர்வு என்பதை அறிந்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்க தொடங்கினேன். அதே நேரத்தில் உங்கள் இரகசிய படையை பற்றியும் அறிந்தேன். பிறகு என் ஆட்சியில் இருந்து எனக்கான நம்பிக்கையான காவலர்களை நானே உருவாக்கினேன். அவர்களை இரகசியமாக இந்த தீவிற்கு அனுப்பி விலங்குகளை இடமாற்றம் செய்து காட்டை அழித்து வேளாண்மைக்கு தயார் செய்தேன். அந்த நாட்டின் மக்கள் தொகையே அங்கு பெரும் பிரச்சனை என்பதை அறிந்து சில மக்களை வேண்டுமென்றே நாடு கடத்தினேன். அவ்வாறு நாடு கடத்தப்பட்ட மக்கள் இந்த தீவிற்கு வந்து நல்லபடியாக குடியமர்ந்தார்கள். பின்பு வேளாண்மை, வியாபாரம் போன்ற அனைத்தையும் சரியாகவும் சீராகவும் கட்டமைத்து இங்கு மக்கள் வாழ தகுதியான இடமாக மாற்றினேன். என்னுடைய 100 நாட்கள் முடிந்ததும் நான் மிகவும் சந்தோஷமாக இந்த நாட்டிற்கு வந்து அரசனாக முடிசூடினேன். அடேங்கப்பா அரசே, நீங்கள் மிகவும் திறமைசாலிதான். இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு துளியும் சந்தேகம் வராமல் பார்த்து கொண்டீர்கள். இருப்பினும் அரசே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எங்களுடைய எதிரி நாட்டிடமிருந்து எப்படி எங்களுக்கு தூது அனுப்பினீர்கள்? அந்த நாட்டின் மக்கள் துன்பத்துடன் இருப்பதாக நான் அறிந்தேன். அதனால் எனது சிறிய படையை வைத்து அவர்களுடைய பெரிய படையை வியூகத்தின் மூலமாக தகர்த்தேன். இப்பொழுது அந்த நாட்டிற்கும் நானே அரசன். மிக்க மகிழ்ச்சி அரசே. உங்களை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் நான் அந்த மூதாட்டிக்கு தான் நன்றி கூற வேண்டும். எனக்கு அந்த மூதாட்டி சொன்னது போல் இதற்கு முன்ன இருந்த அரசர்களுக்கு யாராவது கூறியிருந்தால் அவர்களும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறு ஏதாவது செய்திருப்பார்கள். ஐயோ அரசே, அரசே, அந்த மூதாட்டி உங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்கள் தீவுக்கு வந்து அரசராக இருக்க எல்லார்கிட்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட உங்களுடைய அறிவுக்கு கிட்ட கூட யோசிக்கல. உண்மைதான் அரசே. அந்த மூதாட்டி எங்களுடைய ஆள்தான். நாங்கள் தான் உங்களுக்கு அதை தெரிவிக்க அவ்வாறு ஒரு நாடகம் ஆடினோம். இதேபோல் நாங்கள் ஒவ்வொரு அரசரிடமும் செய்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் கூட பின்னால் வருவதை பற்றி சிறிதும் யோசித்ததில்லை. அன்று என்ன இருக்கிறதோ அதை ஆடம்பரமாக அனுபவித்தார்கள். இறுதியில் மாண்டார்கள். ஆனால் நீங்களோ முற்றிலும் வித்தியாசமானவர். உங்களின் பெருமையை நாங்கள் கண்ணார கண்டோம். ஆகையால் அரசே, இனி எங்கள் நாட்டிற்கும் நீங்களே ஆட்சி புரிய வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் நாட்டின் சட்டத்திட்டங்களை கடுமையாக பின்பற்றுவீர்களே, இப்பொழுது என்னவாயிற்று? என்ன அரசே இவ்வாறு கேட்கிறீர்கள்? இனி நாங்கள்
எந்த தீவுக்கு அவர்களை அனுப்புவோம்? இந்த தீவுதான் மனிதர்களை வாழவே தகுதியற்றதாக இருந்தது. அதையும் நீங்கள் இவ்வளவு செல்வ செழிப்போடு மாற்றிவிட்டீர்கள். இனி எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்கள் இங்கு அனுப்பினாலும் அதற்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. எங்கள் சட்டதிட்டங்கள் உங்களுடைய அறிவால் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆம் அரசே, நீங்கள் ஒருவர்தான் இதற்கு தகுதியானவர். நிச்சயம் நீங்கள் இதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும். முதலில் நான் எதற்காக உங்களை இங்கு அழைத்தேன் என்றால், இதோ இவள்தான் எனது ஆருயிர் காதலி, இந்த நாட்டின் வருங்கால அரசி. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு காரணமானவர்கள் நீங்கள்தான். ஆகையால் தான் எங்கள் திருமணத்துடைய முதல் விருந்தாளியாக உங்களை அழைத்தோம். மிக்க நன்றி அரசே. உங்களுடைய இந்த மரியாதையை நான் உயிர் இருக்கும் வரை மறக்க மாட்டேன். இது எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம். மிக்க நன்றி அரசே. இப்படி மணிகண்டன் 3 பெரிய தீவுகளுக்கு அரசனாகி அந்த பகுதியிலேயே மிக பெரும் போற்றப்படும் அரசனாய் மாறி நாட்டு மக்களுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு வந்தான். ஐயோ அம்மா அப்பா, அந்த அரசனாக இருந்து என்னை இப்படி போட்டு வருத்துகிறார்களே. உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த காட்டில் நான் பட்ட பாடு இப்படி வந்து மேட்டிலும் களத்திலும் வெயிலில் வாடத்தானா? ஐயோ!